திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாத பயன்களை பத்தி பார்க்கலாம். பலன்கள் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் ரொம்ப அதிர்ஷ்டமான மாதம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அதே போல என்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதையும் பாத்திரலாம். இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா சூரியனும் குருவும் சேர்ந்து அமர்ந்து குரு உச்சத்துல இருந்து சிவராஜ யோகத்தை கொடுக்கின்றார். இது எல்லாருக்குமே நடக்கும். சிவராஜ யோகம் இந்த இடத்துல இருந்து இந்த மாதம் முழுவதும் இந்த யோகம் இப்படியேதான் இருக்கும். பட் யாருக்கு என்னென்ன மாதிரி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையா பார்க்கலாம். செவ்வாய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 17ஆம் தேதி ரிஷப வீட்டிலிருந்து மிதுன வீட்டுக்கு போறார். புதன் பகவான் வக்ரகதியில் இருக்கார் 7ஆம் தேதி வரைக்கும். 7ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தியாகி ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல 20ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப பலமா ஜாலியா இருக்க போறார். அந்த 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த புதனும் குருவோட சேர போகிறார். புதன் குரு சூரியன் சேர்க்கையெல்லாம் பாத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்ட ராஜ யோகத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, செல்வாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. இதெல்லாம் யாருக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதையும் முழுமையாக பார்க்கலாம். நான் ஒவ்வொரு மாசம் போன மாதம் முழுவதும் பாத்துட்டீங்கன்னா நான் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சேர்க்கை. பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும், ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் குழந்தைகளை ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. அதுவும் பெண் குழந்தைகளை பெற்றவர் ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. டீனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக தனிச்சு செயல்படக்கூடிய மேரேஜ் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. ரொம்ப கவனமா பாத்துக்கோன்னு நான் சொல்லியிருந்தேன். சோ இந்த நியூஸ் எல்லாம் பாக்குறப்போ பாத்துட்டீங்கன்னா இது சார்ந்த விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்குது. கண்ணுக்கு தெரிந்தும் நிறைய இருக்கு, கண்ணுக்கு தெரியாம நிறைய நடந்துகிட்டு இருக்குது. வெளியே சொல்லக்கூடாதுன்னு நிறைய பேரண்ட்ஸ் அப்படியே பொத்தி வச்சுக்கிட்டு நிறைய போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சொல்ற 16ஆம் தேதி வரைக்கும், ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரக சேர்க்கை இருக்கு. சோ ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் டீனேஜா இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த அந்த வயதை வைத்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதே போல உங்க சிறு வயது குழந்தைகள் 13 வயசு குழந்தைகள் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப கொடூரமா எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. சோ இதெல்லாம் நிறைய விஷயம் இன்னும் 16ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். சோ ரொம்ப கவனமா உங்க குழந்தைகளை பாத்துக்கோங்க. ரொம்ப கவனமா இருங்க பழக்க வழக்கங்கள்ல. இதுல இன்னும் நம்ம நானே ஆராய்ச்சி பண்ண முடியாத விஷயம், சில விஷயங்கள் எடுத்த விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கணவன் மனைவிகள் நிறைய சந்தேக குணங்களும் அவர்களுக்குள்ளேயே பாத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லைனாலும் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தையும் ஒரு சந்தேகத்தையும் இது ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அமைப்புகளும் நான் இந்த மாதத்துல நிறைய கிளைண்ட் மூலமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதையும் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சோ அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கேது குழப்பங்களை கொடுத்து கொண்டேதான் இருப்பார். இல்லாத விஷயத்தை கிரியேட் பண்ணி அந்த விஷயத்துக்கு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஈர பேனாக்கி பேனை பெருசாலி ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதெல்லாம் இந்த கிரக சேர்க்கை பண்ணிட்டு இருக்குது. இப்போ 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்கு. ஏதாவது இருந்தாலும் ரொம்ப கவனமா இருங்க. ஆராய்ந்து முடிவு பண்ணுங்க. ஒரு பேரண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட கால்ல விழுந்து அழுகுறாங்க. சோ அது அவங்க மேல தப்பு கிடையாது, நடக்கணும் அப்படிங்கிறது விதிகள் இருக்கு. சோ நீங்களும் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்வது என்பதும் ரொம்ப நல்லது. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் வக்ரம் ஆக போகிறார் இந்த மாதம். அதுவும் 10ஆம் தேதி வக்ரம் ஆகுதுங்க. ஆடி மாதம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தையும், சனி வக்ரம் இல்லாத ஜாதகர்களுக்கு ஒரு சிலருக்கு மிதமான யோகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த மாதம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆடி மாதம் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பெண் தெய்வம், பெண் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன் தான். அதே போல பாத்தீங்கன்னா கேது அலி கிரகம்னு சொல்லுவோம். அதெல்லாம் அலித்தன்மையோட இருக்கும் பொழுதும் உங்களுக்கு 50% இந்த கேதுக்குண்டான பரிகாரத்தையும் பண்ணலாம். இப்ப யாரெல்லாம் பிரச்சனையில மாட்டிருக்கீங்க, உங்க குழந்தைகளா பிரச்சனையில மாட்டிருக்கு அப்படின்னா, ஆடி மாதம் 30 நாளும் பெண் தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு உங்க வீட்டுல கண்டிப்பா பெண் குழந்தை இருந்தால் ஆடி மாதம் கண்டிப்பாக வாரத்துல ஒரு முறை அல்லது 2 முறையாவது உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க குழந்தைகளை கண்டிப்பா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஆடி 30 நாட்களும் பெண் தெய்வ வழிபாடுகளை, அதாவது கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடிய தெய்வம் இது நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய தெய்வம் தான். ஏன்னா சொந்தக்காரங்களா போன் பண்ணாதான் வருவாங்க, வர்றதுக்கு லேட் ஆகும். பக்கத்துல இருக்கிறவங்க, அக்க பக்கத்துல இருக்கிறவங்க உடனே வருவாங்க. அதனால உங்க வீதியில, உங்க இடத்துல, உங்க ஏரியால பக்கத்துல எந்த பெண் தெய்வம் இருக்குதோ அந்த தெய்வத்தை முதலில் இந்த ஆடி மாதம் முழுவதும் வழிபாடு பண்ணுங்க. சும்மா போய் சாமியாவது கும்பிட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வாங்க. உங்க பிரச்சனைகளை அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக நிவர்த்தி உண்டு. அதுவும் பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இது இரண்டுமே பெண்ணுக்கு உண்டான கிரக சேர்க்கை. சோ 16ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க எல்லாருமே இந்த பெண் தெய்வ வழிபாடு செய்யணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆடி மாதம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா, ஆடி அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா பிது தர்ப்பணம் கொடுக்கணுமா, அதே போல ஆடி 18 அன்னைக்கு மட்டும்தான் பிதிர் தர்ப்பணம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆடி மாதம் 32 நாட்களும் பிதிர் தர்ப்பணம் தாராளமாக கொடுக்கலாம்.
பித்ருதோஷ நிவர்த்தி தாராளமா கொடுக்கலாம். ஒரே நாள்லதான் போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரே ஆடி அமாவாசை அன்னைக்கு அத்தனை பேருக்கும் கொடுக்கறது அவ்வளவு ஒண்ணு சிறப்புகள் கிடையாது. 32 நாட்கள் நமக்கு டைம் இருக்கு. உங்களுக்கு எந்த நாள் சாதகமாக இருக்குதோ ஆடி 32 நாட்களும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டான நாட்கள் தான். அப்ப நீங்க எப்ப வேணா போய் கொடுக்கலாம். திதி தெரிஞ்சவங்க அந்த திதியிலேயே கொண்டு போய் கொடுங்க. திதி தெரியாதவங்க நீங்க ஏதாவது ஒரு நாட்களையும் கூட நீங்க கொண்டு போய் கொடுப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த நாட்கள் அந்த நாட்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது கிடையாது. ஆடி 32 நாட்களும், அதுவும் இந்த மாசம் ஆடி மாசங்கிறது பாத்தீங்கன்னா கடக வீடு. இந்த இடத்துல குரு உச்சமாகிறாரு. இந்த வருடம் யாரெல்லாம் திதி கொடுக்குறீங்களோ, யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ, நீங்க இதுக்கு முன்னாடி கொடுக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட, அதாவது கொடுத்ததே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட, அத்தனை வருடத்திற்கும் கொடுத்த பலன் அப்படிங்கிறது இந்த குரு உச்சமாகக்கூடிய காலகட்டங்கள்ல தர்ப்பணம் பண்ணினீங்கன்னா உங்க முன்னோர்கள் குளிர்ந்து நீங்க கேட்கக்கூடிய வரங்களை எல்லாமே கொடுப்பாங்க. முன்னோர்கள் குளிர்ந்தால்தான் நம்ம வாழ்க்கையும் நம்மளுடைய வம்சாவளிகளும் நம்மளை சார்ந்து வரக்கூடிய நம்மளுடைய குழந்தை பிள்ளை எல்லாருமே நல்லா இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் முன்னோர்களை தான் நம்ம வழிபாடு பண்ணணும். அப்புறம் குலதெய்வம், அப்புறம் நம்ம இஷ்ட தெய்வம் அப்படிங்கறத நம்ம கொண்டு வரோம். சோ முதல்ல முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு இந்த மாதம் 32 நாட்களும் அருமையான மாதங்க. தாராளமாக போய் செய்யலாம். ஆடி பூரம் இருக்கு, ஆண்டாளுக்கு உண்டான மாதம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாசம் எப்பவுமே ஆடி மாதம் தான் பாத்துட்டீங்கன்னா வரலட்சுமி விரதம் வரும். இந்த வருடம் வரலட்சுமி விரதம் ஆவணி மாதம் வருது. சோ அதனால ஆவணி மாதம் அதை நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதம் 32 நாட்களும் கண்டிப்பாக எல்லாருமே ஏதாவது ஒரு பெண் தெய்வ வழிபாட வச்சுக்கோங்க. போக முடியல அப்படின்னாலும் வீட்டுல உட்காந்து அபிராமி அந்தாதி படிக்கலாம், லலிதா சகஸ்கர நாமங்கள் படிக்கலாம். தெய்வங்க அம்பிகைக்கு உண்டான அனைத்து விதமான மந்திரங்களையும் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதற்கு பலன்கள் உண்டு. வீட்டுல நெய் தீபம் ஏத்தலாம், நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம், என்ன தீபங்கள் வேணா எதுல உங்களுக்கு எது வசதியோ அதை ஏற்றி வைத்து ஒரு 1/2 மணி நேரம் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. முக்கியமா அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களுமே அனைத்து கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல்கள். அதெல்லாம் தயவுசெய்து அதை படிச்சீங்கனாலே பல பிரச்சனைகள் உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடியது எல்லாமே ரிலீஃப் ஆகும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். தனுசு ராசிக்கு உண்டான ஆடி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க, ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோட சேர்ந்து 9ஆம் அதிபதி, அதாவது உங்களுக்கு பாக்கியத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய சூரியன் சேர்ந்து நிற்கிறார். மறைவுதான், ஆனாலும் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், நிறைய டிராவலிங் பண்றதுக்குண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த காலகட்டங்களை. நிறைய புதிய புதிய சிந்தனைகள், புதுசா எதை கண்டுபிடிக்கலாமா, இதை தொட்டோம்னா நம்ம இந்த விஷயத்த போய் பண்ணோம்னா நமக்கு இது லாபம் கிடைக்குமா, இந்த விஷயத்துல இறங்கினா நம்மளுக்கு வளர்ச்சி இருக்குமா அப்படிங்கிற ஒரு புதிய சிந்தனைகளையும் புதிய எண்ணங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. எப்பவுமே ராசி அதிபதியோட லக்னாதிபதியோட சூரியன் சேரும்போது வளர்ச்சி, வெளிச்சம், நம்ம இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், இப்ப இருக்கக்கூடிய இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத தனுசு ராசிக்கு கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சனி வக்ரம் ஆகுது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே கொடுத்துருக்கிறேன் சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறது கொடுத்துருக்கிறேன். சனி வக்ரம் ஆகுது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாத்துக்கோங்க. அப்படி சனி வக்ரமாக இருந்துருச்சுன்னா இந்த 136 நாட்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட், மிகப்பெரிய யோகங்கள், அதாவது பாத்தீங்கன்னா பணவரவு, பொருளாதாரம் நல்லா இருக்கிறது. அந்த சனி வக்கர காலங்கள் எப்பொழுதுமே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். வக்கரமாயிருக்குதுன்னா பணத்தை ஏமாத்தி கொடுக்கும்னு அர்த்தம். சோ இப்ப பணம் வர்ற நேரம் உங்களுக்கு உங்க ஜாதகத்திலேயே சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னா ராசி அதிபதி 8ல மறைஞ்சு உச்சமாகும் போது உச்சத்துக்குண்டான வேலை தொடங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா குரு பார்வை சனிக்கு. அப்ப என்ன ஆகுது, திடீர் பணம் வரவு, ஒரு மாற்றம், இடமாற்றங்கள் பண்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், அதே போல வீடு மனை சொத்துக்கள் வாங்குறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், பழைய வீடு வித்துட்டு புதிய வீடு வாங்குறது, பழைய வண்டி வாகனங்களை வித்துட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறது எல்லாமே இந்த மாசம் கண்டிப்பா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்பாவோட ஆரோக்கியத்துல அப்பா கிட்ட இப்ப பேச்சுவார்த்தையில வச்சுக்காம இருக்கிறது நல்லது. தேவையில்லாம பேசி பஞ்சாயத்து ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்காது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தனுசு ஆல்ரெடி தாய்க்கு கண்டத்தை கொடுக்கக்கூடியதோ அல்லது தாய்க்கும் குழந்தைக்கு தனுசு ராசிக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே குடும்பத்துல அம்மாவுக்கும் உங்களுக்குமே ஒரு போட்டி பொறாமையில இருந்ததுக்கு அப்பா மட்டும் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ கொஞ்சம் அமைதியா இருந்துட்டீங்கன்னா அப்பா மூலமாவும் உங்களுக்கு யோகம் உண்டு. அப்பாவாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி உங்களை வழிநடத்துவார் அப்படிங்கிற அமைப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் யாரு உங்க ஜாதகத்துக்கு முழுக்க 5 மற்றும் 12ஆம் அதிபதி. அவர் இருக்கிற வீடு 17ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் வீட்டுல, அடுத்தது 7ஆம் வீட்டுக்கு போறார். சோ இங்க இருக்கிறது ரொம்ப யோகத்தை கொடுக்கும். 5 கூடிய ஒரு 7 17ஆம் தேதிக்கு மேல 7ஆம் வீட்டுக்கு போச்சுன்னா கரு உருவாகும் நட்பு.
ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்தாலும் கூட தனுசு ராசிக்கு கரு உருவாகி குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், அதிர்ஷ்டம் உள்ள குழந்தைகள் பிறக்குன்னு அர்த்தம். இப்ப குழந்தை பிறக்குது அப்படின்னா அது உங்க குலதெய்வமே குழந்தைய வந்து பிறக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் விரைய செலவுகளும் உண்டு. அதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்யறது, இந்த அமைப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். தெய்வ அனுகிரகம் பொருந்திய மாதமாக தனுசு ராசிக்கு இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. அடுத்தது சுக்கிரன். நான் ஆல்ரெடி முதல்லயே சொல்லியிருக்கிறேன், எல்லா வீடியோலையும் போன தடவை சொல்லியிருக்கேன். தமிழ் மாத பலன்களையும் சொன்னேன், ஆங்கில மாத பலன்களையும் சொன்னேன். சுக்கிரன் கேது சேர்க்கை அவ்வளவு சிறப்பான சேர்க்கைகள் கிடையாது. ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா 6, 11ஆம் இடம் தேவையில்லாத இல்லீகல் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அமைப்பு வந்து இப்பவும் இருக்கு 16ஆம் தேதி வரைக்கும். நிறைய விஷயம் இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயுமே கண்ணுக்கு நேருக்கு நேராக கூட நம்ம பார்த்துட்டு இருக்கிற சில விஷயங்கள் இருக்கு. கடத்திட்டு போறதுல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சோ வந்து ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலைகளில் நிறைய பேர் சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு. சோ தனுசு ராசி ரொம்ப கவனமா இருங்க. ஏமாற்றப்பட வேண்டிய நேரம் அப்படிங்கிறது 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. பணத்தால ஏமாத்த போறாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒழுக்கத்துக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பணம் சார்ந்த விஷயத்துக்கும் அந்த கௌரவத்தை குலைப்பதற்கு பொய்யா கூட ஏதாவது ஒரு விஷயத்த உங்க மேல சொல்லி சுமத்தி அதை வந்து உங்களை நிரூபிப்பதற்காக பொய் சாட்சி கூட சொல்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூட தனுசு ராசிக்கு ஏற்படும். ரொம்ப கவனமா இருக்கணும். இது ஒரு சிலருக்கு. இன்னொருக்கு என்ன, ஒரு சிலருக்கு என்ன பண்ணு கேட்டீங்க, ஒரு 6ஆம் அதிபதியாக இருக்கேன் அவமானத்துல தலைக்கு நிதி பண்றது, கடனை வாங்கிட்டு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில வேணுனே வந்து அவமானப்படுத்துறது, வேலையில பிரச்சனைகளை கொடுக்கறது, வேலை ஆட்கள் மூலமாக பிரச்சனைகளை கொடுக்கறது, வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் மூலமாக ஒரு அவமானத்தை கொடுக்கறது. நம்ம மேல அவங்களுக்கு அஃபெக்ஷனே இருக்காது, ஆனாலும் திடீர்னு ஒரு அட்ராக்ட் ஆயிடுவோம். ஏன்னா அந்த சுக்கரனுக்கே அர்த்தம் பண்ண நோண்டி விடும் நம்மளையே. சோ வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுலே மாற்று கருத்து கிடமே கிடையாது. கொஞ்சம் வேலை செய்யற இடத்துல பேச்சுல கவனமா இருங்க. ஏன்னா வக்கரமாகிறாரு சரி, வக்கரமாகும் பொழுது சனி பேச்சு இன்னுமே இங்க வந்து ஹார்டா பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஆல்ரெடி தனுசு வந்து தான் புடிச்ச முயலுக்கு 3 கால் தான். நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் என்ன சொல்லணும் அதுதான் அங்க நடக்கணும். அப்படி இல்லையா, அது கோடிக்கணக்கா சம்பளம் வருது தூக்கி போட்டு வரக்கூடிய ராசி தனுசு ராசி. அதுல எந்த மாற்றம் இல்லை. எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். என்னை விட்டு அவன் வெளியே போறான், அவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நான் அதிர்ஷ்டசாலிதான் அப்படின்னு சொல்ற ஒரு கட்ஸ் எதுக்கு வருதுன்னா 12 ராசிக்கு தனுசுக்கு தான் வரும். அது என்னவாக இருந்து தூக்கி வீசிட்டு வந்துடக்கூடிய கேரக்டர் அப்படிங்கிறது தனுசு தான். சோ இந்த காலகட்டங்கள்ல நமக்கு கொஞ்சம் நேரங்காலங்கள் சரியில்லை இல்லையா, அர்த்தாசிரம சனி நடக்குது, ராசி அறிவியல் மறைஞ்சு நிக்குது. இப்ப எல்லாம் கொஞ்சம் கெத்த கொஞ்சம் குறைச்சிக்கலாம், பேச்சுல குறைச்சிக்கலாமே. அவன் சொன்னா சொல்லிட்டு போறான், பேசிட்டு போறான். ஏன்னா வக்கரமாகும் போது பேச்சு இன்னும் உங்களுக்கு ஹார்ட் ஆகும். பேசக்கூடிய வார்த்தைகள் இன்னும் நீங்க தெளிவாதான் பேசுவீங்க, ஞானமாதான் பேசுவீங்க, அறிவாதான் பேசுவீங்க. நீங்க சொல்றதெல்லாம் மத்தவனுக்கு உதவியாத்தான் இருக்கும், அது அவன் புரிஞ்சுக்க மாட்டான். அதுதான் உண்மை. உங்களுக்கு தெரியும் நீங்க சொல்லக்கூடிய எல்லாமே அவனுக்காக தான் சொல்லுவீங்க, அவன் நல்லா இருக்கிறதுக்காக தான் சொல்லுவீங்க, ஆனா அது அவங்களுக்கு புரியாது. அப்ப என்ன ஆகுன்னா, இப்ப நீங்க சனி வக்கரமா இருக்கும் பேசும்பொழுது நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்களுக்கு இன்னும் இரிட்டேட்டிங் ஆகும். அதனால கொஞ்சம் பொறுமையாக பேச்சுவார்த்தையில பணம் புழக்கல் இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். கொடுக்கல் வாங்கல் இல்ல, ரொம்ப கவனமா இருந்து கொள்வது என்பது தனுசு ராசிக்கு இந்த மாசம் வந்து ஒரு சிறப்பான அமைப்புகளை கொடுக்கும். அடுத்தது புதன் வந்து இந்த மாசம் பாத்தீங்கன்னா 3 அவதாரங்கள் எடுக்க போறார். அதனால வந்து 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகவும், 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெற்றும், வக்ர நிவர்த்தியாகி ஆட்சி பலம் பெற்றும், 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியோட சேர்ந்து நிற்கிறார். 3 அந்நியன் கேரக்டர் எடுக்கக்கூடிய அமைப்புல புதன் பச்சோந்தி கிரகம் தான். அப்ப அதே போல அப்படியே பச்சையா வந்து இந்த மாசம் அவர் வந்து மாறுறது நமக்கு தெரியும். இப்ப புதனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கிற வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்கூடி வரும், தொழில் நல்லா இருக்கும். 7ஆம் தேதிக்கு மேல தொழில் வளர்ச்சிகள் உண்டு. தொழில் ரீதியாக புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும். புதிய புதிய நபர்கள் எல்லாமே அறிமுகமாவாங்க. புதிய தொழிலை கத்துக்குவீங்க, அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் ஏதாவது தனுசுக்கு இருக்கும். அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புதன் இங்க வந்துட்டாலும் கூட உங்களுக்கு யோகத்தையும் பண வரவுக்கும் குறைவில்லாம, பொருளாதாரத்துக்கு குறைவில்லாம, செய்கின்ற தொழிலுக்கும் உங்களுடைய தேவைகளுக்கும் இதுக்கு எல்லாமே கண்டிப்பாக பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்து சூரியன் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு 9ஆம் வீட்டுல அதிபதி போய் 8ல மறையறதுனால அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அப்பாவுக்கு ஏதாவது எலும்பு மஜ்ஜை சதை பிடிச்சிடுறது, குருவில இருந்து சதை தானே, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சதையெல்லாம் குருதான். சதை பிடிப்பு வர்றது இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குவது நல்லது. மற்றபடி பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது சேர்க்கை ஒரு மைனஸ்ல நிக்குது. குடும்பத்துல உங்களுக்கு இல்லைனாலும் யாருக்குதான் அந்த கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதே போல பாருங்க, உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எனக்கு நடக்கலையே அப்படிலாம் நடக்கக்கூடாது. உங்க ஜாதகம் பலமா இருந்ததுன்னா உங்க ஜாதக ரீதியாக வீட்டுல இருக்கக்கூடிய வேற யாராவது கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. வருஷத்துல 2 தடவை தான் இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் வரும். அப்போ வருஷத்துல 2 தடவை மட்டும் நம்ம ரொம்ப அலர்ட்டா இருந்தா போதும், மத்த நேரம் அலர்ட்டா இருக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஏன்னா தனுசு வந்து ஒரு இயற்கையாகவே ஒரு தெய்வ அனுகிரகம் பெற்ற ராசிங்கனால அவங்கள மீறி எதுவுமே நடக்காது அவங்களுக்கு. பட் அவங்களுடைய சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
அது வந்து தனுசுக்கு அப்ப தெரியாது, அதற்கு அப்புறம் தான் தெரியும். முன்னாடியே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தனுசு ராசி வந்து ஒரு கெத்து ராசிங்கிறதுனால இவங்களுடைய கேரக்டர் வைஸ வந்து மத்தவங்களுக்கு பிடிக்காது. அதாவது நல்லா இருக்காரு, கௌரவமா இருக்கிறாங்க, நிறைய விஷயம் நல்லது சொல்றாங்க இப்படின்னு இருந்தாலும் வெளியே வந்து ஆஹா ஓகோன்னு உங்களை புகழ்ந்துக்குவாங்களே தவிர மற்றபடி பாத்துட்டீங்கன்னா இவன் அப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களால நிறைய நன்மைகளும் அவங்க அடைஞ்சிருப்பாங்க, அதனால அதை ஒத்துக்க மாட்டாங்க. சோ அதனால இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்ன நடக்குது ஏது நடக்குது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க அப்படிங்கறதையும் கொஞ்சம் இந்த தனுசு ராசிக்கு ஒரு சின்ன அட்வைஸா கூட நீங்க எடுத்துக்கோங்க. சனி வக்ர பயிற்சி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற மேஷம் முதல் மீனம் வரை இருக்குது. கொஞ்சம் அதை என்னென்னு பார்த்துட்டு அதற்குண்டான வழிபாடுகளையும் கொடுத்துருக்கு, நீங்க பார்த்து பயன்பெறுங்கள். அதே போல இந்த மாதம் நீங்க இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிபாடுகள் செய்யலாம், என்ன செய்யலாம்னா முழுக்க 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 ஜம்புகேஸ்வரர் வழிபாடு பண்ணலாம். சிவபெருமான் சிவனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அப்ப இந்த மாசம் பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்ப யாராவது நம்ம பக்கத்துல இருந்தீங்கன்னா திருச்செங்கோடு அடிக்கடி போயிட்டு வாங்க. இந்த மாசம் திருச்செங்கோடு போய் ஆணாகவும் பெண்ணாகவும் இரண்டர கலந்திருக்கக்கூடிய சுயம்புவாக எழுந்து நின்று வழிபாடு எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்து கொண்டு வரும் பொழுது தனுசுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இந்த கெட்டதுல இருந்து காப்பாத்துறதுக்கு கண்டிப்பாக ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் நிச்சயமாக கை கொடுப்பார் அப்படிங்கிறதுலயும் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அதே போல இந்த மாதம் நீங்க கொஞ்சம் லைட் கிரீன் யூஸ் பண்றது நல்லது, பிங்க் யூஸ் பண்றது நல்லது. அதே போல வயலட் கலர் எல்லாமே கொஞ்சம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கலரா இருக்கு, அதையும் நீங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு வாங்க, அப்பதான் கொஞ்சம் லைஃப்ல கொஞ்சம் இந்த மாசத்துக்கு உண்டான வழிபாடு மாசம் மாசம் வழிபாடு கொடுத்துட்டே தான் இருக்கு. இந்த மாசம் இது போயிட்டு வரும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நிச்சயமா தெரியும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் தேவி சரணம்.